எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். நாங்க அந்த டைம்ல எங்க சொந்த ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருந்தோம். அப்படி ஒரு முறை போனபோது எங்க ஊர்ல ஒரு அக்காவை நான் பார்த்தேன். என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட பேசினாங்களான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நினைச்சா கூட சிரிப்பு வருது. அவங்கள போற இடமெல்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்கள ஒளிஞ்சு நின்று நான் பார்த்துருக்கேன். அவங்கள பார்த்தாலே அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். சில நேரங்களில் நான் இப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்கறத பார்த்து என்ன ஒரு குழந்தைய நினைச்சு என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. அப்ப இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அவங்க கிட்ட பேசினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவங்கள பத்தி பேசும்போது இப்பவும் என் மனசுல ஒரு சந்தோஷம் வந்துட்டே தான் இருக்கு. சரி, ஏன்டி இந்த கதையெல்லாம் இப்ப சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற கதை கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமா இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நான் உங்கள் ஜோதா. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நியாங்கோடது. நியாங் யாருன்னா, சாம் மான் ஸ்டோரிய பார்த்திருப்பீங்க. அதுல சாம்க்கு அக்கா வருவாங்கல்ல, அவங்களுக்கு கூட படம் வரைய ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் பாட்டி டார்ச்சர் பண்றதுனால பிசினஸ் படிச்சிருப்பாங்க. அப்புறம் கல்யாணத்தை அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்கன்ட்டு சாம் சொல்லியிருப்பாங்களே. கடைசியில சாமோட லவ்வுக்காக கூட பாட்டி கிட்ட வந்து ஃபைட் பண்ணுவாங்களே, அவங்களோட அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குதுங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீனே நியாங் கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி வர்றதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. கல்யாணத்துல இருந்து ஓடி வந்ததுக்கு அப்புறம் நியாங் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆர்ட் ஷாப்பை ஓபன் பண்ணி டிராயிங் எல்லாம் சேல் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான குட்டி லைஃபை வாழ்ந்துட்டு இருப்போம். ஒருவேளை காசு தேவைப்பட்டா கூட கொஞ்சம் கூட கூச்சப்படாம அவ தங்கச்சிக்கிட்டேயே வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். என்னோட அக்கா காசுக்காக கஷ்டப்படுறத பார்த்தா எந்த தங்கச்சி தான் வருத்தப்பட மாட்டாங்க. ஸோ சாமுமே சில நேரங்களில் வருத்தப்பட்டு, எதுக்கு அக்கா உனக்கு இந்த வேலைலாம், பேசாம அரண்மனைக்கு வந்துட வேண்டியதானே, நம்ம பாட்டி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட கூப்பிடுவோம். பட் அப்போ நியாங் அந்த கிளவி மண்டையை போட்டுருச்சா என்ன, ஒருவேளை அப்படி ஒன்று நடந்தா வேணா என்னை கூப்பிடு, அப்போ நான் அந்த அரண்மனைக்கு வரேன், அது வரைக்கும் என்னை இப்படியே விட்டுரு அப்படின்ட்டு பிடிவாதமாக இருந்துட்டு இருப்பான். ஸோ இப்படியே ஒரு 4 வருஷம் ஓடிடும். இந்த 4 வருஷ கேப்ல தான் சாம் மான் அவங்களோட லவ் அப்புறம் எல்லாமே நடந்திருக்கும். பட் அதே நேரத்தில் நியாங்கோட லைஃப்லையும் ஒரு 16 வயசு குட்டி பொண்ணு மாலாக்கா ஐ லவ் யூ, மாலாக்கா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நியாங்கையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான். அவளோட பேரு அனியாங். நம்ம அனுனே வச்சுக்கலாம். அனுவுக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹீரோயின் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் செக்யூராகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ எப்போவே நியா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, வீட்டை விட்டு ஓடி வந்துடட்டுமா, உங்க கூடவே இருந்துடட்டுமா அப்படின்னு நியாங்கையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான். பட் நியாங் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். ஏதோ குழந்தை புள்ள ஒரு வித அட்ராக்ஷன்ல இப்படி பெண்ணாத்திட்டு இருக்குது, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சு அணுவை ரொம்ப ஹர்ட்டும் பண்ணிடாம அதே சமயம் தன்னோட கண்ணியத்தையும் விட்டு கொடுக்காம அணுக்கிட்ட ரொம்ப நல்ல விதமாவே நடந்துட்டு இருப்பான். இப்படி 4 வருஷம் கூட ஓடிடும். பட் இந்த 4 வருஷத்துல அணுவோட குடும்பத்துல கொஞ்சம் கூட மாறி இருக்காது, இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நியாங் கூட இருக்குங்கிறதுக்காக ஸ்கூல் முடிஞ்ச அடுத்த செகண்டே நியாங்க பார்க்க ஓடி வந்துருவோம். எதுக்கு இப்படி பண்ற, வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணி எக்ஸாம் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னா, ஓ நீங்க 90s கிட்ஸ் மாதிரியே செம்ம போரிங்கா இருக்கிறீங்க, கொஞ்சமாவது லவ் மாதிரி பேசலாம்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அனு, நம்ம வேற எங்கேயாவது போகலாமா, இந்த மாதிரி பேசலாம்ல அப்படின்னு சொல்லி நியாங்கையே கலாய்ப்பா. அப்புறம் நியாங்கும் பைத்தியக்காரி ஒன்று பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்து கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படி ஒரு நாள் ட்ராப் பண்ண போகும்போது அணுவோட காலில் ஒரு காயம் இருக்கிறத யதார்த்தமா நியாங் பார்த்துருவோம். அப்புறம் அந்த காயத்தை பத்தி விசாரிக்கும் போதுதான் அணுவை பத்தி மொத்த டீட்டெயிலுமே நியாங்க்கு தெரிய வரும். அணுவோட அம்மா அவங்க 16 வயசா இருக்கும்போது பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க.
ஸோ அந்த டைம்ல அந்த குழந்தை வேணாம்னு நினைச்சு அபார்ஷனுக்காக மெடிசின்ஸ் கூட எடுத்திருப்பாங்க. அப்புறம் கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு பாசம் அவங்கள தடுத்து அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தையுமே பெற்றுப்பாங்க. பட் அபார்ஷன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதோட சைடு எஃபெக்டா குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாம குறைபாட்டோட குறை மாசத்துலயே பிறந்து அப்புறம் இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் சரி பண்ணி அதை நார்மலாக கொண்டு வர்றதுக்கே 3 வருஷம் ஆயிரும். அதனாலதான் நம்மளோட அணு 20 வயசுல கூட 12th படிச்சிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம அணு பிறந்ததுக்கு அப்புறம் அணுவோட அம்மாவை ஃபாரின்ல படிக்க வச்சு அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அணு அவளோட பாட்டி தான் வளர்த்துட்டு இருப்பான். அந்த பாட்டி எப்படின்னா எங்க தான் பொண்ணு மாதிரியே பேத்திக்கு நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா அணுவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சு வளர்த்துட்டு இருப்பான். லைக் நம்ம நியாங் பாட்டி மாதிரி. இந்த சூழ்நிலையில தான் அணு அவளுக்கு கிடைச்ச மொத்த சந்தோஷமுமே நியாங் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நியாங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். இந்த விஷயம் எல்லாம் நியாங்க்கு அப்பதான் தெரியும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியாங் மனசுலயுமே ஒரு வித ஈர்ப்பு வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நியாங் பொறுத்த வரைக்கும் அணு ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ சோ அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை வெளிப்படுத்தாமலே இருந்துட்டு இருப்பான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில நியாங் அவளோட சிஸ்டர் சாம பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவான். அவ வீட்டுக்குள்ள கூட போயிருக்க மாட்டான். நியாங், நீங்க எங்க போயிருந்தீங்க? மார்னிங் ஷாப்ல கூட இல்ல, உங்களை யாரு கார்ல டிராப் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கேள்வி அடிக்கிட்டு இருப்பான். எவ்வளவு கொஸ்டின் தாண்டி கேட்பேன், இது உனக்கு தேவையில்லாது. சரி இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நியா கேட்க, நான் தான் சொன்னேன்ல வீட்டு விட்டு ஓடி வர போறேன்னு, அதான் வந்துட்டேன். இனிமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். நியா, உங்க ரூம் எங்க சொல்லுங்க, எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க அப்படின்னு பரபரப்பா கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்படியா, ஏடி நீ நார்மலாவே இருக்க மாட்டியா? நான் எப்படி ஓகே சொன்னேன் கூட வந்து இருக்கிறதுக்கு? ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி ஓடிடு அப்படின்னு மிரட்ட. சரி சரி கோச்சிக்காதீங்க, நான் இங்க வந்தது எனக்கு ஒரு டிராயிங்ல ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க. சரி டிராயிங் தானே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு டிராயிங்னா ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அணு இல்ல, ஐ ஜாலி, நீயாங்கண்ணா உங்க கூட இருக்க ஒத்துக்கிட்டாங்க, உங்க ரூம் எங்க, வாங்க 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 சீக்கிரம் போலாம் அப்படின்னு குழந்தை தானமா அங்க இங்கேயும் ஓடுவோம். அப்புறம் நீயாங்கோ அவ ஒத்துக்கிட்ட மாதிரி அவளுக்கு டிராயிங் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு அவளை வரைய சொல்லிட்டு தனியா வந்து உட்காந்துருப்பான். அப்ப அங்க அணு சின்சியரா அமைதியா வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ நீயாங்கோ ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து அணு அப்படியே வரைய ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் வரைஞ்சு முடிச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸா கண்ணை மூடி உட்காந்துருப்பான். அப்போ கொஞ்ச நேரத்துல நியாக்கு ரொம்ப க்ளோஸா யாரா நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். வேற யாரா இருக்கும், இந்த குட்டி பீசாஸா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நியாங் மெதுவா கண்ணை திறந்து, இப்ப எதுக்கடி இவ்வளவு க்ளோஸா நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் உங்களோட டிராயிங்க ரொம்ப க்ளோஸா பார்க்க நினைக்கிறேன், எதுக்கு என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? சரி அதை விடுங்க, ஆமா என்ன எதுக்கு நீங்க வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுவா, டெய்லி எதையாவது ஒண்ணு வரைகிறது என்னோட பழக்கம். சில நேரங்கள்ல தெருவில் போற நாய் இல்லைன்னா பூனை இப்படி எதையாவது ஒண்ணு வரைஞ்சிட்டு இருப்பேன். ஆனா நீ இங்க பாக்குறீங்க, இங்கதான் ஒரு பூனை நாய் கூட இல்ல, அதான் சரி ஒன்ன வரையலாமேன்னு சொல்லிட்டு வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டதும், ஒரு நாய்க்கான மரியாதை தான் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு இழுக்க, சரி சரி டிராயிங் முடிச்சிட்டல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நியாங் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நியாங் கொஞ்சம் நில்லுங்க, நானும் வந்துடுறேன், இருங்க வேகமா நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நியாங் பின்னாடியே அணுவும் ஓட ஆரம்பிச்சிடும். அணு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நியாங் பார்க்கோட பாதி பகுதிக்கு போய் சேர்ந்துருவான். அப்புறம் அணு ஓடி வந்து பிடிச்சிட்டு, எதுக்காக எனக்கு வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்பவும் ஏன் என்ன உங்க பின்னாடியே ஓட வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்படியே போனா சரிப்பட்டு வராது, இவளுக்கு கொஞ்சமாவது புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நியாங் நினைச்சிட்டு, உன்னை நானா என் பின்னாடி வர சொன்னேன், எனக்கு ஒண்ணு சுத்தமா புரியல, எதுக்கு உன்ன மாதிரி பொண்ணு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா நான் பொண்ணுதான், அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, உனக்கு நிஜமாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி ஆக்ட் பண்றியா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு அடல்ட், செகண்ட் நீ ஒரு சின்ன பொண்ணு, கடைசியா நம்ம 2 பேருமே போகணும், இப்ப சொல்லு அப்படின்னு நியாங் கேட்க,
ஸோ லவ்வுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? எந்த வயசா இருந்தான்னு அப்புறம் பொண்ணு லவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ல இருக்கு அப்படின்னு அனு சொல்ல. சரிதான், நீ சொல்றது சரி. ஆனா உன்ன மாதிரி நானும் ஒரு பொண்ணை தான் காதலிக்கணும்னு எந்த ரூல் இல்லையே. நான் உன்னை காதலிக்கணும்னா அதுக்கு ஒருத்தர் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு கிராஸ் பண்ணி போ. அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே காதல் இருக்கு நியாங் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நியாங்கே ஸ்டன் ஆகி நிற்பா. அப்ப அனு, எனக்கு தெரியும் நியாங், உங்களை லவ் பண்றதுக்கான தகுதி எனக்கு இப்ப இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், கண்டிப்பா நான் ஒரு நாள் உங்களுக்கு தகுதியானவங்கள மாறி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாங் ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போதே அனு அப்படியே கடந்து போயிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு நியாங் இதை நினைச்சு தூக்கமே வராது. அவ சொன்னதையே நினைச்சிட்டு இருப்பான். இவ்வளவு நாள நமக்கு ஒருத்தர் இங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம லவ் பத்தி யோசிச்சதே இல்லை. பட் இப்ப நமக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை அணுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ? அவ சின்ன புள்ளடி, தேவையில்லாம யோசிக்காத அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்போம். அப்புறம் அடுத்த நாள் காலையில விடிய, அன்னைக்கு காலையில சேட்டு நீ அங்க பார்க்க வந்திருப்போம். சேட்டுங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஆளு கல்யாணத்துல இருந்து ஓடி வந்திருப்பாங்கல்ல, அங்க கல்யாண மாப்பிள்ளைய இறந்தவரே சேட்டு தான். சேட்டு பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அவர் பிரைம் மினிஸ்டரோட பையன், இப்ப எம்பியா வேற இருப்பாரு. சேட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நியாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்திருப்பான். பட் அங்க 2 பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்புறம் கல்யாணத்தை விட்டு ஓடி போனதுக்கான ரீசன் நியாங் காட்டு மேல இருந்த இன்ட்ரெஸ்ட், அப்புறம் நியாங் பாட்டியோட டார்ச்சர், இது மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு சாம் கிட்ட பேசும்போது தெரிஞ்சிருப்பாரு. சரி, அகைன் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைச்சுதான் நியாங்க பார்க்க வந்திருப்பாரு. அப்படியே சேட்டு கிட்ட பேசிக்கிட்டே நியாங்க லிஃப்ட்ல வந்துட்டு இருப்பான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது சென்ட் ஆஃப் பண்ற டைம்ல சேட், நான் உன்னை கேட்கவா நியாங், நீ என்ன பிடிக்காம ஒண்ணு இந்த கல்யாணத்தை நிறுத்தல அப்படின்னு கேட்க, என்ன சொல்றதுன்னே தெரியாம நியாங் அவனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகும். இங்க இவங்க 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறத லிஃப்ட்டுக்கு வெளியில நியாங்க பார்க்க வந்த அனு இதை பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருப்பாங்க. நாமளும் இங்கேயே முடிச்சிட்டு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.